கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிரதான கிருபையினால இந்த நாளிலுடைய சமூகத்திலே நான் எங்களும் அமர்ந்து தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே தேவனுடைய கிருபையை குறித்து நாம் தியானிக்க போறோம். இந்த நாளிலே நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்ளும் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 54வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலையில ஆண்டவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்குமா? வேதம் சொல்லுகிறது அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்குமா? ஆனால் இந்த காலையில இந்த விலகாத கிருபைய நானும் நீங்களும் எப்படி கற்றுக்கொண்டோம்? இந்த விலகாத கிருபை நமக்கு எங்க இருந்து நமக்கு கிடைத்தது? அப்படியானால் இந்த கிருபையில 2 கிருபை உண்டு என்று நான் உங்களை பார்த்து நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று விலகி போகிற கிருபை, இன்னும் ஒன்று விட்டு விலகாத கிருபை. ஆகையினால நானும் நீங்களும் நமக்கு விலகாத ஒரு கிருபைக்குள்ள நாம் வாழ வேண்டும். இந்த கிருபையானது ஒரு மனுஷனுக்கு எப்படி கிடைத்தது? நான் இந்த நாளிலே எபேசியர் எழுதின நிருபத்துல அவருடைய முதல் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகளிலே வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த கிருபையானது நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டது? இந்த கிருபைக்கு நான் நீங்களும் பாத்திரவான்களா? அல்லது இந்த கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு நான் நீங்களும் தகுதி உள்ளவர்களா? தகுதி இல்லாத நமக்கு தேவனது கிருபையை எப்படி நமக்கு கொடுத்தார்? வாசிக்கலாம். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, இந்த கிருபைக்கு ஐஸ்வர்யவான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. பாருங்க, இந்த வேதத்துல நாம் வாசிக்கிற பொழுது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யம் எல்லா காரியத்திலும் உண்டு, ஆனா கிருபையுள்ள ஐஸ்வர்யம் தேவனிடத்திலே உண்டு. இந்த கிருபையுள்ள கிருபையின் ஐஸ்வர்யத்தை அவருடைய இரத்தத்தினாலாகிய பாவ மன்னிப்பின் மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால, அவருடைய சிலுவை மரணத்தினால, அவருடைய பாடுகளுக்கூடாக தேவனாய கர்த்தருடைய அந்த பாவ மன்னிப்பின் மீட்பை, அந்த கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தொடர்ந்து எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுது. வாசிக்க கேட்போம். எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அக்கிரமத்தினாலே மரித்து போயிருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். இந்த நாளிலே நான் நீங்களும் ரட்சிக்கப்பட்டோம் அல்லது விடுதலையாக்கப்பட்டோம், பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதற்கு நான் நீங்களும் எந்த அளவுக்கு பாத்திரவான்கள், எந்த அளவுக்கு நமக்கு தகுதி உண்டு. ஆனால் தகுதி இல்லாத நமக்கு தேவன் தம்முடைய சிலுவை மரணத்துக்கூடாக இயேசு கிறிஸ்து அக்கிரமங்களால் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட அங்கே உயிர்ப்பித்தார். பாருங்க, நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமத்தினாலே நான் நீங்களும் மரித்து போயிருந்த நமக்காக பாவம் அறியாத, பரிசுத்தம் உள்ள, நீதி உள்ள, நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற ஒரே தெய்வமாக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு இந்த ரட்சிப்பு எப்படி வந்ததுன்னா நமக்கு கிருபையாய் கிடைத்ததா. இந்த கிருபை என்பதை குறித்து இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லினார், உங்களுக்கு அதை குறித்து நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த கிருபை என்பது நமக்கு எப்படி கிடைக்கிறது? ஒரு மனுஷனுக்கு, தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பரிசுதான் அது கிருபை. அதனாலே இந்த நாளிலே ஒரு சிறைச்சாலையிலே ஒரு மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு சகோதரன் அங்கே சிறைச்சாலையிலே அங்கே அடைக்கப்பட்டிருந்தால் அவனுடைய நம்பிக்கையற்று ஒரு நாள் எனக்கு மரண தண்டனை உண்டு அல்லது நான் ஒரு ஆயுள் கால கைதியாய் இந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நிச்சயத்தோடு இருக்கிற ஒரு மனுஷன் இடத்திலே அந்த சிறைச்சாலை அதிகாரி அவனிடத்திலே வந்து உனக்கு விடுதலை, நீ போகலாம் என்று சொன்னால்
அவனுக்கு அது எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கும். அது மாத்திரமல்ல, இந்த மனுஷனுக்கு, இந்த தகுதி இல்லாத தண்டனைக்குரிய ஒரு மனுஷனுக்கு, அவனுக்கு நிச்சயத்துக்கு நிச்சயமாய் அவன் சிறையிலே அடைக்கப்பட்டு அல்லது ஆயுள் கைதியாய் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இங்கே அவனுக்கு கிடைக்கப்படுகிற அந்த விடுதலை, அவனுக்கு கிடைக்கப்படுகிற அந்த விடுதலையில்தான் அவனுக்கு கொடுக்கப்படுகிற கிருபை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலும் நானும் நீங்களும் பாவியாய் இருந்த நம்மை தேவனாய் கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய நீதிமான்களாய் மாற்றி அங்கே தேவன் தம்முடைய கிருபையினால இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாராம். அப்படியானால் நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டது கிருபையினால, நம்முடைய தயவுனால அல்ல, தேவன் நம்ம கொடுத்த கிருபையினால இந்த ரட்சிப்பை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். அதனால தொடர்ந்து இந்த கிருபை தேவனாய கர்த்தர் நமக்கு எதிர் கொடுத்தார். இந்த கிருபை எதையெல்லாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்கிறது, ஏன் இந்த கிருபை ஒரு மனுஷனுக்கு தேவை, ஏன் தேவனாய கர்த்தர் நம்மை கிருபையாய் ரட்சித்தார் என்று சொல்லி நான் ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை நாம் தெளிவாய் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 34:5-6. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன். பாருங்க, நம்ம ஆண்டவர் யாருன்னா இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியமும் உள்ள தேவன் என்று சொல்லி இந்த வேத வார்த்தைகள் நமக்கு சான்று கொடுக்கிறது. அதனாலே இந்த 5 காரியங்கள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 3 காரியங்கள் எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய இரக்கத்தை, கிருபையை குறிக்கிறது. கிருபை, இரக்கம், கிருபையின் மகா தயவு, இவை 3ம் அங்கே தேவனுடைய கிருபையை குறித்து நமக்கு சான்று கொடுக்கிறது. ஆகையினாலே அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய கருணை அவர் நிறைந்தவராக இருக்கிறார். ஆகையினால்தான் அவருடைய கிருபை தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்தி, இந்த கிருபைதான் நம்மை உயிர்ப்பித்து, இந்த கிருபைதான் நம்மை ரட்சித்து, இந்த கிருபைதான் நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு தமக்கென்று நம்மை சொந்தமாக்கிக் கொண்டது இந்த கிருபைதான். அதனாலே இந்த கிருபை நமக்கு எதுக்கு தேவை? ஒரு மனுஷனுக்கு கிருபை என்னென்னலாம் செய்கிறது. அதனாலே இந்த காலையில இந்த கிருபையை குறித்த ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்க போறோம். வாசிக்கலாம். எபிரியருக்கு நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது இந்த கிருபையை நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இந்த கிருபை நமக்கு எதற்கு தேவை என்பது அந்த வார்த்தைகள் சொல்லி வாசிக்கலாம். 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களா இருக்கிற நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமா இருக்கிற ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். வேதம் சொல்கிறது, அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சயமும் சாந்தமும் உள்ள தேவன் தான். இந்த தேவனிடத்தில் இருக்கிற அந்த கிருபையை நானும் பற்றிக் கொள்ள வேண்டுமா? இன்றைக்கு நாம எத்தனை பேர் அவருடைய கிருபையை பற்றிக் கொண்டவர்களாய் அல்லது கிருபைக்குள்ள வாழுகிற தேவ மனுஷர்களாய் அல்லது விசுவாசியாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் நிற்கிறோம்? இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, அவருடைய கிருபையை பற்றிக் கொள்ள வேண்டுமா? இன்றைக்கு நாம் இந்த தேவனுடைய கிருபையை எப்படி நாம் இதை பற்றிக் கொள்வது? இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டால் இந்த கிருபையினாலே நமக்கு கிடைக்கிற காரியம் என்ன? எதற்கு இந்த கிருபை நமக்கு தேவை? இப்படி பல காரியங்களை குறித்து நாம் இதனால தியானித்து நாம் ஜெபிக்க போறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நான் இருக்கிறது தேவனுடைய கிருபை. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இங்க நிக்கிறீங்க தேவனுடைய கிருபையினால? இங்க வேதம் சொல்கிறது, பவுல் சொல்கிறார், நான் இருப்பது தேவனுடைய கிருபையினாலே, நான் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவருடைய கிருபைதான் இதுவரைக்கும் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறது. வாசிக்கலாம் தொடர்ந்து.
அவர் எனக்கு அருளிய கிருபை விருதா இருக்கவில்லை. அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவாக அது பிரயோஜனமற்று போகவில்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், தேவனுடைய கிருபை உங்க வாழ்க்கையில விருதாவாய் போயிருக்கிறதா? அந்த கிருபையை நீங்க பற்றி கொண்டிருக்கிறீங்களா? அந்த கிருபையில நீங்க வாழ்றீங்களா? அந்த கிருபைக்குள்ள நீங்க வளர்ந்திருக்கிறீங்களா? இந்த கிருபை தேவன் நமக்கு கொடுத்தது, அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இங்கே பவுல் சொன்னது போல அவருடைய கிருபை என் வாழ்க்கையில விருதாவாக இல்லை, அது பிரயோஜனமற்று போகவில்லை. அந்த கிருபையில தான் நான் நிற்கிறேன், அந்த கிருபையில தான் நான் வாழுகிறேன், அந்த கிருபை தான் என்னை நடத்துகிறது என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு உங்களில் எத்தனை பேர்? ஆகையினாலே இந்த கிருபை எதற்கெல்லாம் தேவை? என் வாழ்க்கையில கிருபை எதற்கு தேவை? இந்த காலங்கள் மிகவும் பயங்கரமான காலங்களா இருந்தாலும் நானும் அவருடைய கிருபைக்குள்ளே நின்றால் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்மை நடத்துவார். தொடர்ந்து வாசிக்கலாம். புலம்பலின் புத்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையா? ஆண்டவர் நம்மே வைத்த இரக்கத்துக்கும் கிருபைக்கும் அந்த நீடிய தயவுக்கும் அவர் நம்மே வைத்திருக்கிற அந்த மகாபெரிய தயவுக்கும் முடிவே இல்லையா? ஆகையினால இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில அந்த கிருபை, முடிவில்லாத கிருபை, இந்த கிருபை உங்களோடு கூட இருக்குமா இருந்தால், நான் இங்கே பக்தன் பவுல் சொல்லுகிறான், நான் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய மகாபெரிய கிருபை, சுத்த கிருபைங்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதனாலே இந்த கிருபை நமக்கு எதற்கு தேவை? இந்த வார்த்தைகளிலே இருந்து நான் ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு வேகமாய் நான் காண்பித்துக் கொடுத்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எதற்கு நமக்கு கிருபை தேவை? ஏன் ஒரு மனுஷனுக்கு கிருபை இல்லாவிட்டால் அவனால வாழ முடியாதா? கிறிஸ்துவை அறியாதவர்கள் எல்லாம் இன்னைக்கு வாழ்கிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே இந்த கிருபை இருந்ததா? இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். தேவனாய கர்த்தரை அறிந்திருக்கிற நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இந்த தேவனுடைய கிருபை எவ்வளவு முக்கியம் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்து நான் செபிக்க விரும்புகிறேன். முதலாவது நான் வாசிக்கலாம், நமக்கு இந்த கிருபை என்ன செய்கிறது என்றால், இந்த கிருபை நம்மை வாழ வைக்கிறது. அந்த பிலிப்பியர் நிருபம் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:27. அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது. அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தான். சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாத படிக்கும் எனக்கும் இறங்கினார். பாருங்க, வியாதிப்பட்டிருந்த ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய கிருபை இரக்கம் அவன் மேல வந்து அவனை அங்கே வாழ வைத்ததை நாம் கவனித்து பார்க்கிறோம். அதனாலே எதை குறித்து இன்றைக்கு நாம் ஒருவேளை கவலைப்பட்டு கலங்கி நிற்கிறோம், எதை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நம்மை வாழ வைக்கிற கிருபை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். அவர் அந்த கிருபை தான் நம்மை வாழ வைக்கிறது, நிர்மூலமாகாமல் அல்லது நாம் அழிந்து போகாமல் அந்த கிருபை நம்மை நடத்துகிறது. அந்த கிருபை நம்மை தம்முடைய இரக்கத்தை கொண்டு தேவன் நம்மை நடத்துகிறார். அவருடைய கிருபையினால் நம்மை ரட்சித்தார், கிருபையினால் அந்த பாவங்களை மன்னித்தார், அவர் கிருபையினால தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த விலைமதிக்க முடியாத அந்த இரத்தத்தினால, தம் மேல் வைத்த இரக்கத்தினால அவர் நமக்கு அதை செய்து முடித்தார். ஆகையினாலே முதலாவது நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நம்மை வாழ வைக்கிற கிருபை. தேவனுடைய கிருபை இல்லாம எங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகையினாலதான் நாங்க பாடல்கள் எல்லாம் பாடுறோம், கிருபை இல்லாம வாழ முடியாதையா. எனக்கு எதுவுமே பாடல்கள் எல்லாம் பாடுறோம். அந்த பாடல்கள் வரிகள்ல கிருபையை குறிச்சு நம்ம பாடுகிற பொழுது அந்த கிருபை இன்றைக்கு உங்களை வாழ வைக்கிறதா? உங்க குடும்பம் தேவனுடைய கிருபையினால வாழுகிறீர்களா? உங்க குடும்பம் தேவனுடைய கிருபையினால பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? உங்க குடும்பம் தேவனுடைய பிள்ளை கிருபையினால நடத்தப்படுகிறதா? இன்றைக்கு தேவனுடைய கிருபை இல்லாம ஒரு மனுஷனால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பூமியில எத்தனை பேர் பூமியில வாழ்ந்தாலும் அவனுடைய கிருபைக்குள்ள வாழுகிறவனுக்கு தேவனுடைய மகிமையும் பிரசன்னமும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தயவும் வழிநடத்தலும் அவனோடு கூட அதிகமாய் காணப்படும். முதலாவது, நாம் தேவனுடைய கிருபை நமக்கு எதற்கு தேவைன்னா, நானும் நீங்களும் செழிப்பாய், சமாதானமாய், சந்தோஷமாய், குறைவில்லாம, வியாதி இல்லாம, விலையினம் இல்லாம,
போராட்டம் இல்லாம மனமகிழ்ச்சியோட ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு தேவனுடைய கிருபை வேணுமா. இந்த கிருபை ஒரு மனுஷன் இழந்திருந்தான்னா அவருடைய வாழ்க்கையில என்ன இருக்காதுன்னா வேதனையும் கண்ணீரும் துக்கமும் போராட்டமும், குடும்பத்துல சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், கணவன் மனைவி கிடையில சண்டைகள், சச்சரவு, போராட்டங்கள், பிள்ளைகள் கீழ்ப்படியாதபடிக்கு பல விதத்துல போராட்டமான சூழ்நிலைகளில அந்த குடும்பம் தள்ளப்படும். இன்றைக்கு தேவனுடைய கிருபை நமக்குள்ள இருந்தா அந்த கிருபை நம்மை வாழ வைக்குமா, நம்மை உயர்த்துமா, நம் தலையை நிமிர பண்ணுமா, அந்த கிருபைதான் நம்மை நடத்தும் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது. தொடர்ந்து இரண்டாவது இந்த கிருபை நமக்கு என்ன செய்யுமா? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்திலும் சகல கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் உங்களிடத்துல சகல கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறாராம். பாருங்க, இன்றைக்கு இந்த கிருபை எதற்கு கிருபைன்னு சொன்னைக்கு அநேகர் அதை அலட்சியம் பண்றாங்க. இந்த கிருபை எதற்குனா, ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, அவர் நம்மை சகல விதமான கிருபையினாலும் சம்பூர்ணமுடையவர்களாக்கும்படிக்கு அவர் தேவனாய கர்த்தருடைய கிருபை நம்மை மாற்றுகிறதா. இன்றைக்கு உங்களை நான் பார்த்து கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில 3 விதமான ஆசீர்வாதத்தினுடைய அளவு. முதல் அளவு என்னன்னா கொஞ்சம் ஆசீர்வாதம். 2வது அளவு என்னன்னா பூரண ஆசீர்வாதம். 3வது அளவு எப்படின்னா பரிபூரண ஆசீர்வாதம். பரிபூர்ணம்னா சம்பூர்ண ஆசீர்வாதம். உங்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் இருந்தா போதுமா, அல்லது பூரண ஆசீர்வாதம் இருந்தா போதுமா, அல்லது பரிபூரண ஆசீர்வாதம் இருந்தா போதுமா? உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் தேவை உங்களை பார்த்து கேட்டா நீங்க சொல்லுவீங்க, எனக்கு பரிபூரண, அது வேதம் அழகா சொல்கிறது, சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கும்படிக்கு தேவனுடைய கிருபைய அவர் நம்ம மேல வைத்தாராம். ஆகையினாலே இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த கொஞ்ச கிருபையை வச்சுக்கிட்டே நம்மள பிடிக்கலாம் இருக்கு. நம்ம கொஞ்சம் ஆசீர்வாதம் வச்சுக்கிட்டே நம்மை பிடிக்கலாம் இருக்கு. நம்மிடத்துல மேட்டுமைகளும் பெருமைகளும் தேவனை மறக்கிற சுபாவமும் தேவனை தேடக்கூடாத இருதயமும் நம்மிடத்திலே பலவிதமான மேட்டுமையான காரியங்கள் வருகிறது. ஆனா பரிபூரணமான ஒரு நிறைவான குறைவில்லாத ஒரு மன நிறைவான ஒரு கிருபை அல்லது ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா உங்களை பிடிக்கவே முடியாது. ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல அங்கே 8வது வசனத்துல பரிபூரணமுடையவர்களாய் இருக்கும்படிக்கு தேவனாய கர்த்தர் தம்முடைய சகல கிருபையினாலும் நம்மை நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையினாலே 2வது தேவனுடைய கிருபை எதுக்குன்னா நம்மை பரிபூரணத்துக்குள்ள அல்லது சம்பூர்ணமான ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவருடைய கிருபை தான் நம்மை ஆசீர்வதிக்குமா. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நம்மாலே ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகையினால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இல்லை? நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாதத்துல பல போராட்டங்கள் உண்டு. ஒரு நாள் 2 நாள் மாத்திரம் நாங்க சமாதானமா மனமகிழ்ச்சியா நித்திரை செய்கிறோம். மற்ற காலங்கள் எல்லாமே போராட்டங்கள், பாடுகள், நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவான அந்த ஆசீர்வாதம், சம்பூர்ணமான ஆசீர்வாதம் ஒருவரும் யாராலும் பறித்துக் கொள்ள கூடாதபடிக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களாலையும் என்னாலையும் இதை பெற்றுக் கொள்ள முடியாமல் இருந்த காரணம் என்னவென்றால், இந்த பரிபூரண அல்லது சம்பூரண நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் ஒருவர் தான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரிடத்துலதான் இந்த கிருபையின் வரங்கள், கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினாலே இந்த காலையில ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இதுவரைக்கும் ஆண்டவராகிய தேவனாய் கர்த்தர் அந்த வசனங்களை இன்னும் ஒரு தடவை நம்ம அதை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்துல ஆண்டவர் வசனம் கொஞ்சம் அந்த தெளிவான வாசிக்கும் பொழுது 9, 8 2 கொரிந்தியர் முதலில் நாங்க வாசித்த வேத பகுதி தான். அதுல சொல்லுகிறாரு, சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நான் தருவேன், சம்பூர்ணமா உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாசிக்கலாம். 9, 8 2 கொரிந்தியர். மேலும் நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் மெதுவா வாசிக்கலாம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் பாருங்க, இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதம் எப்படி இல்லைன்னா, எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, எப்பொழுதும் எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உன்னோடு இருக்குமா இருந்தா
நீ எல்லாவற்றிலும் எப்பொழுதும் ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் நீ எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாய் ஒரு சகோதரனாய் சகோதரியாய் உன்னால வாழ முடியும். இங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் எப்பொழுதும். வாசிக்கலாம் சம்பூர்ண உடையவர்களாயும் பாருங்க, சம்பூர்ண உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய கிருபை என்ன செய்யுமா, உங்களை எல்லாவற்றிலும் எல்லா விதத்திலும் சகலத்திலும் நீங்க பெருகினவர்களாய் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை உடையவர்களாய் தேவனாய் கர்த்தருடைய கிருபை உங்களை ஆசீர்வதிக்குமா. இன்றைக்கு எல்லாவற்றிலும் சகல விதமான கிருபையிலும் நம்ம ஆசீர்வாதத்திலும் பெருகாம ஒரு கொஞ்சம் ஆசீர்வாதத்தை நம்ம வாழுகிறோம். என்னன்னா, வேலைக்கு போறோம், குறிப்பிட்ட மாதத்துல இவ்வளவு ரூபாய் எங்களுக்கு மாத வருமானம் இவ்வளவுதான், இந்த கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம நிறைவான ஒரு வாழ்க்கை மாதிரி நம்ம நினைச்சு கொண்டு நாம அதுல நம்ம வாழுறோம். ஆனா அந்த வருமானம் அந்த காரியம் எங்க வாழ்க்கையில எவ்வளவு நாளைக்குன்னா ஒரு கொஞ்ச காலத்துக்கு தான், சில நாட்களுக்கு தான். பின்பதாய் நம்முடைய வாழ்க்கையில குறைவு பட நாம தொடங்கி விடுவோம். பிறகு தேவைகள் அதிகரித்து விடும். அது பலவிதமான குறைவுகளை நாம் கடந்து போகிற பொழுது நாங்கள் முறுமுறுக்க ஆரம்பிப்போம். ஆனா வேதம் சொல்கிறது, நீ சம்பூர்ணம் உள்ளவனாய் சகலவித ஆசீர்வாதத்தினாலும் எல்லாவற்றிலும் நீ பெருகினவனாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய ஆசீர்வதிப்பதற்கு யாரால முடியும்னா அவருடைய கிருபையாலதான் முடியுமா. ஆகையாலே தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். இந்த காலையில ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 64வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். ஏசாயா 64:4 அந்த வார்த்தைகள் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார், யார் யாருக்கு எந்தெந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் வாசிக்கலாம். ஏசாயா 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரை அல்லாமல் உலகம் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவர்களை கண்டதும் இல்லை. பாருங்க, ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. யாரெல்லாம் இன்னைக்கு தேவனுக்காக காத்திருக்கிறீங்களோ, ஆண்டவருக்காக காத்திருக்கிறவங்க உங்கள எத்தனை பேர்? இன்றைக்கு பாருங்க, சபையில எத்தனை கதிரைகள் இன்னைக்கு ஆட்கள் இல்லாம இருக்குது. ஆண்டவருக்காக யாரு காத்திருக்கிறாங்களோ தேவ சமூகத்துல வந்து கர்த்தருக்காக, கர்த்தாவே நான் உண்மை தேடி வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில 6 நாள் நான் வேலை செய்தேன், 7வது நாள் அந்த கர்த்தருடைய நாள், வாரத்தின் 1வது நாள் கர்த்தரை ஆராதிக்கிற நாள், புதிய ஏற்பாட்டுல இப்படிப்பட்ட வாரத்தின் 1வது நாள்ல ஞாயிற்றுக்கிழமை காலையில தேவ சமூகத்துல வந்து யாரெல்லாம் கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களோ வேதம் சொல்லுறது, அவர்களுக்கு நீர் செய்பவைகளை, கர்த்தருக்காய் வந்து அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிறவைகளை பாருங்க, நீரே அல்லாமல் ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியுமா. யாரெல்லாம் அவருக்காய் காத்திருக்கிறாங்களோ அவங்களை ஆசீர்வதிப்பதற்கு, தலையை உயர்த்துவதற்கு, அவர்களை பரிபூர்ணமாய் அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு, குறைவில்லாம நிறைவாய் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பதற்கு பாருங்க செய்பவரை நீரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவிகளாலே உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லையா. நீ கர்த்தருக்காய் காத்திருப்பீனா, தேவ சமூகத்துல வந்து வாரந்தோறும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷியாய் குடும்பமாய் வாலிப பிள்ளையாய் நீ இருப்பாயானால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உனக்கென்று கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறதை, ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை தேவனாய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு ஒருவனாலும் அதை என்ன செய்ய முடியாதா, ஒருவரால் கேட்கவும் முடியாது, செவிகளாலே கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லையா. அப்படின்னா ஆண்டவராய் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, தேவன் கிருபையாய் கொடுக்கும்படியா வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு எதிர்காலத்துல வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களாலையும் அதை அறிந்து கொள்ள முடியாது. தேவன் ஒருவரை தவிர வேறு எந்த மனுஷனாலையும் அதை கேட்கவோ காணவோ உணரவோ முடியாது. அப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு வைத்திருக்கிறாரா. இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது கடந்த காலங்களில
நான் ஆண்டவரை அறிந்திருந்தாலும் நான் ஒரு ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக, இந்த முழு நேரமாய் நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக வேற ஒரு சபையில நான் ஒரு விசுவாசியாய் காணப்பட்டேன். வாரந்தோறும் தேவ சமூகத்துக்கு போவேன், வாரந்தோறும் தேவ சமூகத்துல அமர்ந்திருப்பேன், 6 நாள் வேலை செய்வேன். கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைகள் தசமபாகங்களை உண்மையாய் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய சமூகத்துல வாரந்தோறும் தவறாமல் தேவ பாதத்தில் அமர்ந்து கர்த்தரை ஆராதிப்பேன். அந்த ஆண்டவரிடத்துல சில காரியங்களை கேட்டு நான் காத்திருந்தேன். அந்த நேரத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்த சில வாக்குத்தத்தங்களை பிடித்து நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இன்றைக்கு அந்த நாட்கள்ல நான் காத்திருந்த எதிர்பார்த்தது அன்றைக்கு நான் காணல, அன்றைக்கு நான் அதை உணரல, என் செவிகள் கேட்கல, என் கண்கள் காணல. ஆனா இன்றைக்கு அத்தனை ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் என் வாழ்க்கையில காணவும் கேட்கவும் அல்லது அதை அனுபவிக்கவும் அந்த உயர்ந்த சம்பூர்ணமான நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினாலே கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பதாய் இந்த வசனம் எனக்கு அது உரிமையா இருந்தது. என்னது? நீ எனக்காக காத்திருப்பியா? நான் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீயும் பார்க்க முடியாது, அது தேவன் ஒருவர் தவிர. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். ஒருவர் கேட்டதும் இல்ல, செவிகளால உணர்ந்ததும் இல்ல, அவைகளை ஒருத்தர் கண்டதும் இல்ல. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உனக்கு நான் நியமித்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி நான் பல ஆண்டுகளுக்கு இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது இதெல்லாம் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை என் கண் காணவும், என் காது கேட்கவும், இவைகள் எல்லாவற்றையும் நான் உணரவும், இதெல்லாம் நான் அனுபவிக்கவும் கர்த்தர் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதை தயவாய் அதை எங்களுக்கு தந்திருக்கிறார். உங்களை பார்த்து நான் சொல்றேன், தேவனுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதமான காரியங்களை அவர் அங்க வைத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த ஆசீர்வாதம் எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த கர்த்தருடைய சமூகத்துல நீங்க அமர்ந்து இருக்கிற பொழுது அவருடைய கிருபை உங்களுக்கு 3 காரியங்களை செய்யும். முதலாவது காரியம் என்னென்றா, அவருடைய கிருபை உங்களை வாழ வைக்கும். 2வது காரியம் என்னென்றா, அந்த கிருபை உங்களை ஆசீர்வதிக்கும். இதுவரை நீங்க காணாத, கேளாத, எதிர்பார்க்காத, நம்பாத, நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட, விசுவாசிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் உங்க வாழ்க்கையில அதை செய்வார். இந்த உலகம் இன்றைக்கு பலவிதமான காரியத்துக்கு போகொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு நம்ம செய்திகளை எல்லாவற்றையும் திறக்கிற பொழுது, எல்லா விதமான இது இன்டர்நெட்டை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கிற பொழுது எல்லாமே எங்களுக்கு கிடைக்கிற காதுகளை கேட்கறது எல்லாமே பலவிதமான நெருக்கத்தை குடிச்சுட்டான். இனி வரும் நாட்கள் பஞ்ச காலம் வரும், இனி வரும் நாட்கள் எங்களுக்கு ஆகாரம் குறைவுபடும், இந்த நாட்கள்ல பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல, இந்த நாட்கள்ல கேஸ் இல்ல, வருமானங்கள் எல்லாமே இன்னைக்கு எல்லாமே இல்லாம போயிடுச்சு. பல காரியத்துல இன்றைக்கு தேசம் பஞ்சத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட யுத்தங்கள் பல நாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. 3ஆம் உலக போருக்கு இன்னைக்கு எல்லா நாடுகளும் ஆயத்தப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட காலங்கள் வரும்பொழுது பலவிதமான நெருக்கத்துக்கு தேசம் முகம் எடுக்கும், பலவிதமான காரியத்துக்கு ஜனங்கள் முகம் எடுப்பார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பயங்கரமான காலங்களை நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பலர் நம்மை பார்த்து சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட உபத்திரவம் நிறைந்த காலத்துலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாரா. உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், என்ன, ஐயோ கேஸ் இல்ல, ஐயோ பெட்ரோல் இல்ல, ஐயோ வருமானம் இல்ல, ஐயோ இப்படிப்பட்ட குறைவுன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக காத்திருந்தீனா நான் உனக்கு வைத்திருக்கிற காரியத்தை உலகத்துல ஒரு மனுஷன் பார்க்காத, கண்கள்ல தோன்றாத, நினைக்காத விதமான பல ஆசீர்வாதத்தை, அதுக்கு எப்படி ஆசீர்வாதம்னா சம்பூர்ணமான ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆசீர்வாதத்துல 3 ஆசீர்வாதம் உண்டு. நான் உங்களுக்கு சொன்னேன், 1 ஆசீர்வாதம், அடுத்தது கொஞ்சம் ஆசீர்வாதம், இன்னொன்னு பூரண சம்பூரண ஆசீர்வாதம். இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்துல உங்களுக்கு எந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்னா, அவருக்காக நீ காத்திருக்கீனா கர்த்தர் உன்னை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். இந்த சம்பூர்ணம் அடைய பண்ணுவார். இந்த சம்பூர்ண ஆசீர்வாதத்தை நிரப்புவது யாரால முடியும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபைதான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். கிருபையினாலதான் நம்ம வாழுகிறோம். அவருடைய கிருபைதான் நம்மை ரட்சித்தது, அவர் கிருபைதான் நம்மை பாதுகாக்கிறது. அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவருடைய கிருபைனாலதான் தேவன் நம்மை சகல விதத்தில் நம்மை நடத்துகிறார். அந்த கிருபையை நம்ம இழந்து போக கூடாது. ஆகையினாலே 3 விதமான கிருபை. 1, தேவனுடைய கிருபையை நாம பற்றி கொண்டிருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா, அவன் நம்மை வாழ வைப்பாராம். 2வது, அவருடைய கிருபை நம்ம என்ன செய்யும், ஆசீர்வதிக்குமா. 3வது நான் வாசிக்கலாம், சங்கீதம் 90வது அதிகாரத்துல 14வது வசனம். சங்கீதம் 90:14 வாசிக்கலாம்.
நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். எங்களை உமது கிருபையினால திருப்தியாக்கும். இப்ப நான் சொல்ற கிருபை எதுன்னா திருப்தியாக்குற கிருபை. திருப்தி ஒரு மன நிறைவான ஒரு கிருபை. முதல் கிருபை உங்களை வாழ வைக்கிறது, இரண்டாவது கிருபை உங்களை ஆசீர்வதிக்கிறது, மூன்றாவது கிருபை உங்களை திருப்தியாக்குறது. திருப்தினா பரிபூரணம், நிறைவு. உங்களுக்குள்ள எல்லா விதத்திலும் திருப்தி, குறையில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தரங்கிற ஒரு கிருபையா. இந்த கிருபை என்ன செய்யுமா, வாழ்நாளெல்லாம் நம்மை எல்லா காரியத்திலும் நம்மை மகிழ செய்யுமா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கா? வாழ்நாளெல்லாம் நீங்க கலிகூர்ந்து மகிழ்ந்து குறைவில்லாம நிறைவான, எந்த வேதனை இல்லாம, கண்ணீர் இல்லாம, துக்கம் இல்லாம, சஞ்சலம் இல்லாம, போராட்டம் இல்லாம, ஒரு நிறைவான ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்துக்குள்ள வாழுகிற ஒரு குடும்பம், ஒரு மனுஷனா இருப்பீங்களா? நீங்க இருக்கிறீங்களா? நம்மள பார்த்து கேட்டா நீங்க சொல்லுவீங்க, ஐயோ பல விதமான போராட்டம். இன்றைக்கு காலையில கூட ஒரு சகோதரி சாட்சி கொடுத்தாங்க, கடந்த வாரம் முழுக்க எங்களுக்கு போயாத பிரச்சனை, பலவிதமான போராட்டம். ஆனாலும் அந்த போராட்டத்துல இருந்து கர்த்தர் எங்களை நடத்தினாராம். நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த தேவனாய கர்த்தர் உங்களை எந்த விதமான போராட்டங்கள், பாடுகள், நெருக்கங்கள் இல்லாம உங்களை திருப்தியாக்குவாராம். அதனால எங்கள் வாழ்நாளெல்லாம் எங்களை திருப்தியாக்கி தம்முடைய கிருபையினால, உமது கிருபையினால எங்களை திருப்தியாக்குற ஒரு கிருபையை குறித்து நான் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சங்கீதம் 17:15 வாசிக்கலாம். சங்கீதம் 17:15 எத்தனை திருப்தி வாசிக்கலாம். நானே நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் நீதியில உடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தியாவேன். உம்முடைய சாயலில திருப்தியாவேனா. முதலாவது திருப்தி என்னன்னா, நீங்க தூங்கும் பொழுது நல்ல நிம்மதியாய் தூங்கி எழுப்பி காலையில நீங்க கண் விழிக்கும் பொழுது தேவனுடைய சாயல்ல அல்லது தேவனுடைய பிரசன்னத்துல நீங்க கண்முழிச்சு அவரை தரிசிக்கிற பொழுது உங்களுக்கு தேவன் ஒரு பெரிய திருப்தியை தருவாராம். இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய சாயல்ல உங்களுக்கு திருப்தியா. இன்னைக்கு யார் யாருடைய சாயல் இருக்கு? இன்னைக்கு பலருக்கு திருப்தி விடிஞ்சி எழுப்புடனையும் போன் எடுத்து தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டோட வாய்ஸ கேட்டா தான் திருப்தி, அல்லது அவருடைய ப்ரொஃபைல்ல போய், அல்லது அந்த சகோதரியினுடைய ஒரு போட்டோவை பார்த்து அது வாய்ஸ கேட்டா தான் திருப்தி. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவர் சொல்றாரு, யாருல நீங்க திருப்தி அடைந்து தெரியுமா? காலையில் எழுப்பின உடனே உங்களை ஆசீர்வதிக்கிற, உங்களை வாழ வைக்கிற, அல்லது உங்க வாழ்க்கையில நீங்க எல்லா விதத்திலும் திருப்தி அடையக்கூடிய அந்த தேவனுடைய சாயல்ல, தேவனை தேடுகிறதுல நீங்க முதலாவது நீங்க அவருக்கு இடம் கொடுப்பீங்களா இருந்தா உங்க வாழ்க்கையில சகல காரியத்திலும் நீங்க திருப்தி அடைவீர்கள். ஆகையினாலே ஆண்டவரை தேடுகிற அவருடைய சாயல் அதிகாலையில் எழுந்து, ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான, சுகமான, சமாதானமான, மகிழ்ச்சியான, மனமகிழ்ச்சியான ஒரு நிறைவான நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இந்த நாள்ல எங்களுக்கு வேதனை இல்ல, கவலை இல்ல, கண்ணீர் இல்ல, துக்கம் இல்ல, சஞ்சலம் இல்ல, எங்களுக்கு பாடுகள் இல்ல, குறைவு இல்ல, ஆசீர்வாதமான ஒரு மனமகிழ்ச்சியான நாளை தந்திருக்கிறீங்க. இதோ உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் சொல்லி அவருடைய சாயலில, அவருடைய பிரசன்னத்துல இந்த நாளை ஆரம்பிக்கிற உங்களுக்கு வாழ்க்கையில சகல விதமான திருப்தியை உங்களால பெற்றுக் கொள்ள முடியும். வாசிக்கலாம். சங்கீதம் 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி, உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படிக்கு நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினாலே திருப்தியாகுவான. பாருங்க, அந்த வசனத்தை திரும்ப கொஞ்சம் மெதுவா வாசிக்கலாம். பாருங்க, அவருடைய சமூகத்துல வந்து அவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து அவரை நோக்கி பார்த்து அவருடைய ஆலய பிரகாரங்களிலே வந்து அமர்ந்திருக்கிற உனக்கு ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, சகல நன்மையினாலும் உன்னை திருப்தியாக்குவாராம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில திருப்தி, சகல நன்மை எங்க இருக்குன்னா அவருடைய பிரகாரங்களில, அவருடைய சமூகத்துல, அவருடைய ஆலயத்துல, எல்லாவற்றால் அவருடைய சாயலில, அவரை நாம் தரிசிப்பதில்தான் நமக்கு சகல நன்மையும் இருக்காம். இன்றைக்கு சகல நன்மையை பெற்றுக் கொள்ளுகிற தேவனிடத்துல நீ வந்து நிற்காம, அவரை தரிசிக்காம, அவருடைய சாயல நீ வந்து திருப்தியாகாம, அவரை நீ தேடாம, அவருடைய பாதத்துல வந்து அமராம,
நீ நிறைவையோ அல்லது சமாதானத்தையோ இரக்கத்தையோ கிருபையோ ஐஸ்வர்யத்தையோ மேன்மையோ நீ தேடி உலகத்துல எந்த மூலையில நீ ஓடினாலும் உனக்கு அது திருப்தியான ஒரு கிருபையா இருக்காது. கிடைக்கும், அது நிரந்தரமா இருக்காது. மாதத்துல 10 நாள் நீ சந்தோஷமா இருக்கிற, மிச்சம் 30 நாள் 20 நாள் நீ வேதனையும் கண்ணீரும் ஓடிக்கிட்டே இருப்ப, துக்கத்தோட ஓடுற, சமாதானம் இருக்காது. எத்தனை லட்சம் ரூபாய்க்கு உழைச்சாலும் அது உன் வீட்டுல உனக்கு தங்காது. உழைச்சு நீ கொத்தல் பையில போடுற, ஏதோ ஒரு வியாதிக்கு, ஏதோ ஒரு தேவைக்கு, ஏதோ ஒரு கோட்டு பிரச்சனை, கடன், வட்டி, பல காரியத்துல உன் பணம் அங்க செலவழிக்கப்படும். உன் வாழ்க்கையில நிம்மதி உன்னை தேடிய ஓடுற, உனத்திலே ஒரு திருப்தியான ஒரு நிம்மதி உன்னால காண முடியாது. ஆனா ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, எல்லா விதமான நன்மையினாலும் திருப்தியாகிற ஒரு ஸ்தலம் எதுன்னா கர்த்தருடைய ஆலயம், அவருடைய பிரகாரம். அங்க வந்து நீ அமர்ந்திருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை மாறும், உன் குடும்பம் செழித்திருக்கும், வாழ்க்கையில திருப்தி உண்டாகும். என்னென்னத்துலன்னா இந்த காரியம் என்று சொல்லி இல்ல, சகல காரியத்திலும் எல்லாவற்றிலும் அங்கே ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் நன்மையினால் உன்னை நிரப்புவாராம். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை, உன் எதிர்காலத்துல நன்மை, பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்துல நன்மை, உன் வியாபாரத்துல வருமானத்துல நன்மை, உன் குடும்பத்துல குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிட்ட இருக்கிற உறவுகளில எல்லா காரியத்திலையும் கர்த்தர் நன்மையானவைகளை உனக்கு கர்த்தர் காண செய்வார். மூன்றாவது வாசிக்கலாம், சங்கீதம் 105:40. கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார். கேட்டார்கள், அவர்களுக்கு அவர் காடைகளை வரப்பண்ணினார். வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். வானத்தின் அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினாராம். இந்த வசனம் வந்து வனாந்தரத்துல பசியினால அங்கே நின்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஐயோ எங்களுக்கு புசிக்கிறதுக்கு காடை வேணும், காடைன்னா இறைச்சி வேணும் என்று கேட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நீ கேட்ட காடையை நான் உனக்கு தாரேன். அங்கே அவர் காடையை புசித்தார்கள். வனாந்தரத்துல அவர் அதை புசித்து என்ன செய்தார்களா, திருப்தியான வசனம் திரும்ப வாசிங்க, திருப்தியானார்கள். வாசிக்கலாம் 105:40. கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார். இன்னைக்கு நீ கேட்டீனா வேதம் சொல்லுற யோவான் 14:16, என் நாமத்தினாலே நீ எதை கேட்டால் அதை நான் தருவேன். இன்னைக்கு நீ கேட்டா பெற்றுக்கொள்ளுகிறவரிடத்துல நீ கேட்கிறியா? யார் யாரிடத்துல போய் கேட்கிற? எல்லா மனுஷத்திலே போய் கேட்கிற. பிரச்சனை எல்லா மனுஷத்திலே போய் சொல்லுகிற, ஐயோ என் குடும்பத்துல இந்த பிரச்சனை, எங்க அம்மா இப்படி, அப்பா இப்படி, ஐயோ இந்த வருமானத்துல இந்த பிரச்சனை, என் கணவன் இப்படி, என் பிள்ளைகள் இப்படி, எல்லாத்துலயும் நீ போய் உன் பிரச்சனையை சொல்ற. ஆனா உன் பிரச்சனைக்கு பதில் கொடுக்கிற ஒரு தினத்துல நீ வந்து கேட்டாயானால் வேதம் சொல்லுகிறது, கேட்டார்கள், அவர்களுக்கு வாசிக்கலாம், கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார். வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். தம்முடைய அப்பத்தினால அவர்களை திருப்தியாக்கினார். இன்னைக்கு உன் வீட்டுல இருக்கிற அப்பம், குடை மாப்பிசை தொட்டியா இருக்கிற குசினி, ஒரு கையின் பிரயாசம், உன் வருமானம், உன் வாழ்க்கை, உன் வீட்டுல இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதத்தினுடைய பண்டகசாலைகள் இன்னைக்கு திருப்தியா நிறைவா இருப்பதற்கு நீ யாரிடத்துல வந்து கேட்கணும்னா, கொடுக்கிறவரிடத்துல கர்த்தரிடத்துல நீ கேட்கணும். நீ இன்னைக்கு யாரெல்லாம் போய் கேட்கிற பிரச்சனை எல்லா மனுஷனத்திலையும் சொல்ற, வேலை செய்யற இடத்துல எஜமானுக்கு சொல்ற, பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு சொல்ற, உன் நண்பர்களுக்கு சொல்ற, உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு சொல்ற, எல்லா இடத்துலயும் உன் பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ற. ஆனா இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் யாரிடத்துல கேட்டா கிடைக்கும் அவங்க நல்லா அறிஞ்சிருந்தாங்க. என்ன செய்யறாரு, வனாந்தரத்துல இறைச்சி வேணும்னு சண்டை போடுறாங்க ஆண்டவரிடத்துல. ஆண்டவர் சொல்றாரு, கேட்டார்கள், காடையை புசிக்க கொடுத்தேன், அவங்க என் அப்பத்தினால திருப்தியானார்கள். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நீ கேட்டீனா இந்த ஆண்டவருடைய கிருபை உன்னை என்ன செய்யும்னா திருப்தியாக்கும், நிறைவாய் உன்னை திருப்தியாய் உன்னை ஆசீர்வதிக்கும். ஆகையினால அதை தொடர்ந்து ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, வார்த்தையினால நாங்கள் நம்மை திருப்தியாக்குவாராம். உலக பிரகாரமான சரித பிரகாரமான ஆகாரம் அப்பம் உனக்கு கிடைக்கும், உனக்கு இறைச்சி கிடைக்கும், நல்ல ஆகாரம் கிடைக்கும். வீடுல உன் கைய பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், உன் குசினி மாப்பிசை தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒரு நாள் ஆகாரத்துக்கு குறைவு இருக்காது, இதுவும் இருக்கும். தேவனுடைய வார்த்தையிலே நீ திருப்தியாவாய். ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிச்சு தியானிச்சு தேவ சமூகத்தில் அமர்ந்து வசனத்துக்குள்ள நீ வாழ்ந்து தரப்படும் பொழுது கர்த்தர் உன்னை எல்லா விதமான ஐஸ்வர்யத்திலும் உன்னை திருப்தியாக்குவார். வாசிக்கலாம், எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31வது அதிகாரம் 14வது வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினாலே பூரிப்பாக்குவேன். யார் ஆசாரியர்கள்னா
வேதம் சொல்லுகிறது நானும் நீங்களும் புறஜாதியா இருந்தோம், அப்படியே காணியாட்சிக்கு புறமானவா இருந்தோம். தேவன் நம்ம எப்படி அழைத்தாராமா? தம்முடைய ஆசாரியராகவும் ராஜரீக கூட்டமாகவும் தேவன் நமக்கு தெரிந்து கொண்ட பரிசுத்த ஜாதியாகவும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டாராம். அப்படின்னா ஆண்டவருடைய பார்வையில நீ தேவனுடைய பார்வையில நீ அவருடைய பரிசுத்தம் உள்ள ஆசாரியனும் லேவியனும் ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்காராம். இங்கே வசனம் சொல்லுகிறது ஆசாரியர்களை தம்முடைய கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். ஆண்டவர் தம்முடைய கொழுமையானவைகளினால் நல்ல திருப்தியினால சகல காரியத்தினால உன்னை பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யாரு சொல்றதா? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள் சொல்லி யார் சொல்றது? நான் சொல்லல, கர்த்தர் சொல்றார். உங்களை பார்த்து இன்னைக்கு காலையில யார் தெரியுமா சொல்றாரு? நீ தேவனுடைய ஜனமாய் இருந்தா அவருடைய ராஜ்யத்திலே நீ அவருடைய ஸ்தானாதிபதிகளாய் அல்லது தேவனுடைய பிள்ளையாய் நீ இருந்தீனா ஆண்டவர் சொல்றாரு என் ஜனங்கள் அவர்கள் சகல விதத்தினாலும் அவர் எப்படி இருப்பாங்கன்னா சகல நன்மையினாலும் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்களா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நான் தான் உனக்கு நன்மையை தரப்போறேன், என்னிடத்திலிருந்து அவனுக்கு நன்மை புறப்பட்டு வரப்பொழுது நான் தான் வானத்துல பல கதவுல திறந்து இடமெல்லாம் கொண்டு ஆசீர்வதிக்க போறேன், உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது நான் தான் சொல்ற. நான் அளிக்கும் நன்மையினால என் ஜனங்கள் திருப்தி அடைவார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு ஒரு திருப்தி, நான் கொடுக்கிற நன்மை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனிடத்துல நாம் நன்மையை பெற்று திருப்தி உள்ளவர்களாக நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம். ஆகையினாலே தொடர்ந்து வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2:13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். பாருங்க, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்களாம். அவருடைய ஜனங்கள் என்ன செய்யணுமா? கர்த்தரை நோக்கி பார்க்கணும், நம்மை திருப்தியாக்குற தேவன் சமூகத்துல போய் நின்று அவரிடத்துல நம்ம காத்திருக்கணும். ஆனா ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா 2 தீமையை செய்தாங்களாம். ஒன்று என்னன்னா திருப்தியாக்குற தேவனை விட்டுட்டு, வாசிக்கலாம், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார். பாருங்க, ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டு. இன்னைக்கு யார நாங்க விட்டுட்டோம்னா ஆசீர்வதிக்கிற திருப்தியாக்குற ஜீவ ஊற்றாகிய ஜீவ தண்ணீராகிய தேவனை விட்டு விட்டு தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்களா. இன்னைக்கு நீ பாரு, ஜீவ ஊற்றாகிய ஜீவ தண்ணீராகிய உன்னை திருப்தியாக்குற தேவனை விட்டுட்டு நீ தேடிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு தொட்டி எதுன்னா வெடிப்புள்ள ஒரு தொட்டி, தண்ணீர் நிற்காத ஒரு தொட்டி. ஆசீர்வாதத்தை உன்னால பெற்றுக்கொண்டு அதுல நீ நினைத்து நிற்க கூடாத வழிக்கு உன் ஆசீர்வாதத்தை எல்லாம் உன்னை விட்டு விலகி வலித்து ஓடி போகும்படி நீ வெடிப்புள்ள ஒரு தொட்டிய நீ தெரிந்து கொண்ட தொட்டி வெடிப்புள்ள தொட்டியானபடினால உன் வாழ்க்கையில இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் சொல்லுறாரு நீங்க செஞ்ச 2 தவறுகள். ஒன்று ஒன்று என்ன விட்டுட்டீங்க? யார விட்டுட்டீங்க? ஜீவ ஊற்றாக ஜீவன் தண்ணீராக ஆசீர்வதிக்கிற திருப்தியாக்குற என்னை நோக்கி பார்க்கிறவனை நான் திருப்தியாக்குவேன். எதனால திருப்தியாக்குவேன்? ஆண்டவர் சொல்லுறாரு சகல நன்மையினாலும் என் ஜனத்தை நான் திருப்தியாக்குவேன். இப்படிப்பட்ட திருப்தியாக்குற தேவனை விட்டுட்டு வெடிப்புள்ள தொட்டிய நீ தெரிந்து கொண்ட. ஆகையினால உன் வாழ்க்கையில என்னன்னா அதுல இருந்து ஆசீர்வாதம் ஓடிக்கிட்டே இருக்கும். நீ அள்ளி அள்ளி கொண்டு தொட்டியில கொட்டுவ, எல்லாத்தையும் சம்பாரிச்சு கொண்டு வீட்டுக்குள்ள பெற்ற கணவன் மனைவி இரவு பகலா கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு வருமானங்களை கொண்டு வந்து உன் தொட்டியில நீ சேர்ப்ப. வேதம் சொல்லுகிறார் அது வெடிப்புள்ள தொட்டி. அதனால உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தையும் உன்னால பார்க்க முடியாது. ஆகையினால நீங்க எப்படிப்பட்ட வெடிப்புள்ள தொட்டியை நீங்க இன்னைக்கு தெரிவு செய்திருக்கிறீங்க? 2 தவறு. இந்த காரியத்துல இன்னைக்கு நீ ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இதுவரைக்கும் நீ யார நம்பி இருந்த? யாரு மேல நீ நம்பிக்கை வச்சிருந்த? யாரு மேல இன்னைக்கு உன்னுடைய நம்பிக்கை இருந்தது? ஆண்டவருடைய சமூகத்தில் என்று சோதித்து பார்க்கலாம். யோவேலுக்கு எழுதின தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். யோவேல் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்க சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து
உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் என்ன செய்வீங்களா? ஸ்தோத்தரிப்பீர்கள். இன்றைக்கு யார் இன்னைக்கு ஸ்தோத்தரிக்கிறது? இன்னைக்கு யார் இன்னைக்கு இவர்கள் இப்படிப்பட்டவர்களோட வாழ்க்கையில தேவனை நம்புறவருடைய வாழ்க்கையில சம்பூர்ணமாய் சாப்பிட்டு எல்லா விதத்திலும் அவர்கள் திருப்தி அடைந்து ஆசீர்வாதமான வாழ்க்கை காணப்படும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 3:17. இந்த காலங்களில் எல்லாம் ஆட்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஐயோ இனி கேஸ் இருக்காது, பெட்ரோல் இருக்காது, இனி வருமானம் எல்லாமே இப்படி ஆகிரும், இனி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பல பிரச்சனைன்னு சொல்லி எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நானும் நீங்களும் இந்த சரியான தேவனை ஜீவ ஊற்றாகிய கிறிஸ்துவை நம்ம பற்றி பிடிச்சு கொண்டிருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 3:17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையையும் பார்க்க மாட்டேன். நீ எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ வறட்சி, பயங்கரமான வறட்சி, பயங்கரமான குறைவு, பயங்கரமான நெருக்கம், வேதனை, கண்ணீர், துக்கம், சஞ்சலம், போராட்டம், பலவிதமான நிந்தை. இந்த தேசம் இப்படி போய்கிட்டு இருக்கு. யுத்தம் ஒரு பக்கம், வருமானம் இல்ல ஒரு பக்கம், விலைவாசி அதிகமா இருக்கு, பெட்ரோல் கேஸ் இல்ல, இப்படி பல காரியங்களை சொல்லி எல்லாரும் அழுது புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சூழ்நிலையில எல்லாரும் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ காற்றையும் பார்க்க மாட்ட, மழையையும் பார்க்க மாட்ட, ஆனா நீயும் உன் மிருக ஜீவன்களும் உன் ஆடு மாடுகளும் நிறைவாய் சாப்பிட்டு திருப்தி ஆகும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் பள்ளத்தாக்கு தண்ணீரினாலே நிரம்பி காணப்படும், உன் பட்டக சாலை ஆசீர்வாதமாய் காணப்படும், உன் குடும்பத்துல குறைவு இருக்காது. எல்லாரும் குறைவுல வாய் குழம்பி அழுது புலம்பார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவரிடத்திலே காத்திருக்கிறவர்கள், அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் குறைவுபடாதபடிக்கு கர்த்தர் அவருடைய திருப்தியாக்குவார். அவருடைய பள்ளத்தாக்கு நிரம்பி காணப்படும். காற்றை காண மாட்டாய், மழையை காண மாட்டாய். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த நாளில ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனா நீங்க தெரிந்து கொண்ட தொட்டி எது? வெடிப்பான தொட்டியா? நீங்க யார நம்பி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில யாருல மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? சோதிச்சு பாருங்க. இந்த காலையில ஆண்டவருடைய கிருபைதான் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறது. அவருடைய கிருபைதான் உங்களை வாழ வைக்கிறது. அவருடைய கிருபைதான் உங்களை சம்பூர்ணமாய் நடத்துகிறது. அவருடைய கிருபைதான் சகலத்திலே உங்களை திருப்தியாக்குறது. ஆகையினால இந்த கிருபைக்குள்ள நீங்களும் நானும் வாழுகிற பொழுது எங்க வாழ்க்கையில சகல காரியத்திலும் கர்த்தர் எங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினால இந்த கிருபைக்காக நீங்க உங்களை ஒப்புக் கொடுங்க. சரியான தொட்டியை தெரிந்து கொள்ளுங்க. அந்த நிறைவான ஆவியாக வரும்பொழுது குறைவெல்லாம் மாறும். இந்த கிருபை நமக்கு எப்படி கிடைத்ததுன்னா நம்மால உண்டானதல்ல, அது தேவனுடைய கிருபை. தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவு. அந்த தேவன் தம்முடைய இரக்கத்தினால இந்த கிருபையை நமக்கு கொடுத்தார். தம்முடைய இரக்கத்தினால நம்மை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கினார். கிருபையாய் நம்மை ரட்சித்தார். இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள வர்த்திக்க பண்ணி அதை வளர, அந்த கிருபைக்குள்ள நாம் நிற்கும் பொழுது நாம் ஜெயம் பெற்றவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், திருப்தி உள்ளவர்களாய், சகல நன்மையினால் நிறைந்தவர்களாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். God bless you. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரார்.